எப்போதுமே ஒரு அழிவு அப்படிங்கிறது வந்து மிச்ச சொச்சமா இருக்கும். அது வந்து விலங்குகளோ இல்ல மனிதர்களோ இல்ல வந்து இயற்கையான விஷயங்களோ மிச்ச சொச்சம் இருக்கும், மொத்தமா அழியாது, அதுக்கப்புறமா திரும்ப வரும். அவன் வந்து கடல்ல வந்து அடிச்சது ஏதாவது என்ன வெள்ளத்தால தள்ளப்பட்டு அப்பதான் மத்ஸ்ய அவதாரம், அந்த மீன் வந்து அதை அழிச்சிட்டு போற மாதிரிங்கிற ஒரு அவதார கணக்கு. அதுல வந்து இதே மாதிரிதான் வருது. அதுல வந்து மனுவுடைய கதையில என்ன வரும், பல வருடங்களாக. அப்ப முதல் வெள்ளம் எப்ப வந்தது அப்படின்னா இன்றைக்கு 13,000 வருடத்திற்கு முன்னால ஐசேஜ் முடிஞ்சு முதல்ல வெயில் வந்து அதிகமா அண்டார்டிகால தான் அதிகமா படுது. வெளிச்சம் அதாவது மேக்னெட்டிக் இதில் உங்களுக்கு வருதுன்னா நம்மளோட ஆங்கிள் இப்போ மாறி போயிருக்கு. அவதாரம் அந்த வெள்ளத்தில் காப்பாற்றவே அது மத்ஸ்ய அவதாரம். ஒரு மீனுடைய சைஸை வச்சு அவர் வந்து கணிக்கிறார். அதனால் அந்த மீன் ரூபத்தில் தெய்வம் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது. அதாவது குரு கிரகத்தின் வியாழன் கிரகத்தினுடைய ஒரு சேட்டிலைட், அதாவது அதை சுற்றி கொண்டு வருகின்ற உபகிரகம். அந்த இடத்துல மனிதன் வாழ முடியும், அதில் வந்து தண்ணி இருக்கிறதுன்னு இப்போ வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி பேசணும்ல, அழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நமக்கு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி 2009 ஒரு படம் வருது. இந்த மாதிரி 2012 உலகமே அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் புதுசாக வந்து உலகம் எப்போதுமே ஒரு அழிவு அப்படிங்கிறது வந்து மிச்ச சொச்சமாக இருக்கும். அது வந்து விலங்குகளோ இல்லை மனிதர்களோ இல்லை வந்து இயற்கையான விஷயங்களோ மிச்ச சொச்சம் இருக்கும், மொத்தமாக அழியாது, அதுக்கப்புறமா திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள அவங்க வந்து விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதில் வந்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பல நாட்கள் வந்து இந்த இயற்கை சீற்றமானது நடந்து உலகமே அழிஞ்சு வரும், கடல் மூலமாக உலகமே அழிஞ்சு வர மாதிரியும். அதுக்கப்புறமா பல நாட்கள், ஒரு 35 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து அந்த உலகம் வந்து புதுசாக ஒரு உலகமாக உருவாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சீசனல் சேஞ்சஸும் நம்ம அழிவுகளில் வந்து அவங்க ஒரு இது பற்றின விஷயங்கள் சிலது அகைன் அந்த கேலண்டர் வந்து அகைன் ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இதில். ஓகே, இதில் வந்து நான் 2 விஷயம் நான் சொல்வேன். இப்போ நீங்கள் சொன்ன இதே மாதிரியான விவரங்கள் எங்கே தெரியுங்களா வருது? மனு, வைவஸ்வத மனு, அவன் வந்து கடலில் வந்து அடித்தது ஏதாவது என்ன வெள்ளத்தால் தள்ளப்பட்டு அப்போ தான் மத்ஸ்ய அவதாரம், அந்த மீன் வந்து அதை அழிச்சிட்டு போகிற மாதிரின்ற ஒரு அவதார கணக்கு. அதில் வந்து இதே மாதிரி தான் வருது. அதில் வந்து மனுவுடைய கதையில் என்ன வரும், பல வருடங்களாக மழை இல்லை, எங்கேயுமே வந்து ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இதுவும். அதான் இந்த ஐசேஜ். இப்போ பல ஏதாவது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 45,000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து 10,000 வருடங்களுக்கு முன்பு வரை கம்ப்ளீட் ஐஸு. அதுக்கு முன்னாடி ஒரு 10,000 வருடம் கொஞ்சம் வெயில் இருந்தது. அதற்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஐசேஜ் தான் இருந்ததுன்னு இன்றைக்கி சயின்ஸ் நம்மளுக்கு காட்டுறது. இதில் நீங்கள் வந்து சொல்கிற இதே விஷயங்கள் அவங்க எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா மனுவோட கதையிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து மனு இந்த மாதிரி இதை நல்ல நாள் நேரம் மனு என்பவன் ஒரு ஆள் மட்டுமல்ல, அந்த மனித குலம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜென்ரேஷனில் ஆகாது, பல ஜென்ரேஷனாக என்னடாது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுக்கு சரியான உணவு இல்லை, தண்ணி இல்லை, அதெல்லாம் இல்லை. அதில் கூட உங்களுக்கு மீன் போடுற கதை வரும் பாருங்கள். அந்த மீன் எடுத்து இதில் போடுவாங்க, இது பெருசாக அது கூட நான் வந்து எழுதியிருப்பேன். இது வராக மிகிறரோட இதில் வரும். ஒரு மீன் வந்து வளரணும்னா அதில் நிறைய அழுக்கு இருக்கணும் தண்ணியில். ஸோ தண்ணியில் எப்போ ரொம்ப அதிகமாக அழுக்காகும், தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா. புது தண்ணி நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா வந்துருக்குன்னா ஓடின்னு இருக்கிற தண்ணியில் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது உங்களுக்கு. ஸோ தண்ணி அதை வந்து காண்பிக்கிறதுக்காகத்தான், அதாவது தண்ணி அதிகமாக இல்லை, ரொம்ப அடியில் போயிடுத்து கிடைக்கலை அப்படின்ற வர இடத்துல தான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மீன் வந்து சாப்பிட்டு பெருசாகுது. அது வந்து அவனுடைய கமண்டலத்தில் போடுறான், அப்புறம் பெருசானோடனே அதை எடுத்து ஒரு பாண்டில் போடுறான், அப்புறம் அங்கேயும் பெருசானோடனே கடலில் விட்டுறேன்னு சொல்கிறான் தான் அந்த கதையில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ தண்ணி இல்லாத ஒரு காலத்தில் அதை வந்து இந்த மீன் கதை ரூபமாக அங்கே காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் சரி ஒரு காலம் வரும், மறுபடியும் தண்ணி மறுபடியும் வரும், காலம் மாறும் அப்பங்கிறதுக்காக சேமித்து வைக்கிறாங்க. அப்படி படகெல்லாமல் செய்கிறாங்க, கப்பல் அதெல்லாம் உங்களுக்கு ரிக்வேதத்தில் உங்களுக்கு ஒரு வறுமை 100 பேரும் போகிற மாதிரி அந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ முதல் வெள்ளம் எப்போ வந்தது அப்படின்னா இன்றைக்கு 13,000 வருடத்திற்கு முன்னால் ஐசேஜ் முடிஞ்சு முதல்ல வெயில் வந்து அதிகமாக அண்டார்டிகாவில் தான் அதிகமாக படுது. இப்போ நம்ம பேசுகிற இந்த மொமெண்ட்டில் கூட உங்களுக்கு தெரியுமா, அண்டார்டிகாவில் பசுமை வந்திருக்கு, வெப்பம் பரவின்னு இருக்குன்னு அர்த்தம். அதே ஆர்டிக்கில்
திடீர்னு வந்து ஓசோன் ஜாஸ்தி ஆயிடுத்து, அப்புறம் வந்து பனி அதிகமாயிட்டு வருது. அதாவது ஒரு உலகப்பந்தின் மேல்முனையில் பனியும் இங்கே கீழ்முனையில் வெப்பம், அதாவது மாசஸ், அதாவது இந்த பாசி படர்ந்துட்டு வருதுங்கிறது இப்போ 4 நாள் முன்னாடி வந்த நியூஸு. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக கீழே தான், அதாவது இந்த தென்பகுதியில் வெயில் படுதுன்னு அர்த்தம். இதற்கும் நான் சொல்கிற காரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம திரும்புகிறோம். அப்போ வேறு ஆங்கிளில் நம்ம, சூரியனும் வேறு ஆங்கிளில் நம்மளை பார்க்குது, நம்மளும் வேறு ஆங்கிளில் பார்க்குறப்ப அதனால தான் அந்த அரோராலாம் அவங்களுக்கு லடாக் மட்டும் நம்மளுக்கு தெரியுது, அடிக்கடி அரோரா வருது. அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து வெளிச்சம், அதாவது மேக்னெட்டிக் இதில் உங்களுக்கு வருதுன்னா நம்மளோட ஆங்கிள் இப்போ மாறி போயிருக்கு. இது அத்தனை இதுவும் என்னுடைய ராமாயண புக்கில் நான் இதுலேயும் கொடுக்குறேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் என்னன்னாக்கா, அந்த மாதிரி காலம் எப்பொழுது வந்தது அப்படின்னு சயின்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் 13,000 வருடங்களுக்கு முன்னாடி மெல்ட் வாட்டர் பல்ஸ் 1A அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்டார்டிகாவில் தான் இந்த பனிப்பாறைகள்லாம் உருகி விழருது, பனி விழருது. அப்போ தான் முதல் மழை. அதுக்கு அது அந்த இதில் கொஞ்சம் ஏதோ இருந்திருக்கணும். ஏன்னா மனுவோட கதையில் ஒரு மழை சொல்கிறான். அது வந்து தண்ணி அப்படியே அடிச்சுட்டு நம்மளுக்கு இங்கே அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பாறை விழுந்து அப்படியே சுனாமி மாதிரி தண்ணி தூக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நேராக அரபிக்கடலில் தான் வந்து முடியும். ஈவன் இந்தியன் ஓஷனில் கூட, அதாவது இதில் பே ஆஃப் பெங்காலில் கூட விழலாம். ஆனால் அப்போ அங்கே வந்து நதிகளே கிடையாது, கங்கை கிடையாது. இதில் கதையில் உங்களுக்கு என்ன வரும்னா, சரஸ்வதி நதி வழியாக போனான்னு வரும். அதனால் அரபிக்கடல் வழியாக இந்த பக்கம் இவங்களும் அவங்க எடுத்துகிட்டு போன எல்லாத்தோடு இதில் போயிருக்காங்க. இன்னொரு குரூப் பெர்ஷியன் கல்ஃப் வழியாக போய் மெசபடோமியா, சென்ட்ரல் யூரோப் போயிருக்காங்க. இதற்கு பலவிதமான ஆதாரங்களை நம்மால் காட்ட முடியும். ஸோ இந்த கதை இருக்கிறது. இந்த கதையை பேஸ் பண்ணி அவங்க வந்து இப்படி ஒரு அழிவை இது பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு கேள்வி வருது, இந்த ஐசேஜ் ஆரம்பித்து முடிஞ்சப்போ அப்போ ஒரு கால மாற்றம், அதாவது அதுதான் யுகமா? அதையெல்லாம் அவர்கள் யுகம்னு சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், யுகம்னா ரெட்டை இருக்கணும். ஒரு ஆரோகணம் அவரோகணம் இருந்தால் தான் பாடல் ராகம். அதே போல் ஒரு ஆரோகணம் அவரோகணம் 2 இருக்கணும், அதில் இரட்டை கிடையாது. இல்லை யுகம்னா ஒரு ஒரு காலத்தை அதை அளப்பதாக இருக்கணும், அதுவும் கிடையாது. ஸோ அதையெல்லாம் யுகம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த வெள்ளம் வந்த பிறகு அந்த இடத்துல அவதாரம், அந்த வெள்ளத்தில் காப்பாற்றவே அது மத்ஸ்ய அவதாரம். ஒரு மீனுடைய சைஸை வச்சு அவர் வந்து கணிக்கிறார். அதனால் அந்த மீன் ரூபத்தில் தெய்வம் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது. அதனால் ரிவர்ஸ் டைரக்ஷனில் உள்ள அப்போ 4 மைல் அகலமாக சரஸ்வதியோட முகத்வாரம் ஆராய்ச்சியில் கொண்டே எட்டால்னு ஒருத்தர் கொடுத்துருப்பார் பாருங்க, ஆராய்ச்சியில் தெரிய வருது. ஸோ அதில் வந்து தண்ணி அப்போ சரஸ்வதி மட்டும்தான் அப்போ தண்ணி இருந்தது. ஸோ அது வழியாக நேராக போய் இன்றைக்கு இருக்கிற டால் லேக் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் தான் போய் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. அதுதான், ஏன்னா சரஸ்வதி என்றாலே, சரஸ் என்றாலே பாண்டு, ஒரு ஏரி அல்லது குளம், குளத்தில் இருந்தே பிறப்பது தான் சரஸ்வதி. இப்பொழுது யமுனோத்ரின்னு சொல்லிட்டு மகாபாரத காலத்தில் போகும், அது பிற்காலத்தில் ஷிஃப்ட் ஆகிடுறது. ஆனால் முதல்ல அதுதான் இருந்தது. இந்த கதை இருக்கிறது. இந்த கதையை பேஸ் பண்ணி அவர்களுடைய கற்பனையையும் சேர்த்து போட்டிருக்கிறார்கள். இப்போ வரப்போகிற காலத்திலையும் நம்மளுடைய மனித குலம் வந்து இதுலேருந்து எங்கேயோ போயிடுது. நம்ம வெளியுலகத்துக்கே இப்போ யூரோப்பா அப்படிங்கிறது குருவுடைய, அதாவது குரு கிரகத்தின், வியாழன் கிரகத்தினுடைய ஒரு சேட்டிலைட், அதாவது அதை சுற்றி கொண்டு வருகின்ற உபகிரகம். அந்த இடத்துல மனிதன் வாழ முடியும், அதில் வந்து தண்ணி இருக்கிறதுன்னு இப்போ வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸோ மனுவோட காலத்தில் நம்ம வெறும் போட்டில் நம்ம வந்து தானியங்கள் இல்லாட்டா எல்லா உயிரினங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மெசபடோமியன் கதையிலையும் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், பெர்ஷியன் கல்ஃப் வழியாக உள்ளே போயிருப்பாங்க, இங்கேயும் போயிருப்பாங்க. அதனால தான் இங்கே இருக்கிறது அங்கேயும், அதனால தான் அவுட் ஆஃப் இந்தியா தியரியை நான் வந்து அவ்வளோ இதுவாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே, அதாவது ஒரு கல்ச்சர் ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அவர்கள் பிரிஞ்சிட்டாங்க. அவர்கள் அங்கங்கே போய் தங்களுக்கு என்ன இன்னும் நினைவில் இருக்கோ அதை வச்சுட்டு அதை கண்டினியூ பண்ணுறாங்க. பிற்காலத்தில் ஒருத்தர் மீட் பண்ணுறது போகிறது வரதெல்லாம் இருந்திருக்கலாம், அது வேற. பட் அப்பயே 13,000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதான். அது வந்து அந்த காலம். பட் இனிமேல் அவங்க எப்படி சினிமா எடுக்கணும்னாக்கா, இந்த மாதிரி வேறு கிரகங்களுக்கு, செவ்வாய் கிரகத்தில் போக முடியுமா, இல்லாட்டா நம்ம சந்திரனில் போய் நம்ம வந்து வாழ முடியுமா, இப்படித்தான் இனிமேல் வரப்போகிற காலத்தில் நம்ம பார்க்க முடியும். இதற்கும் யுகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்லனாக்கா, நீங்கள் இப்போ நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம், நீங்கள் கூட அதில் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, எட்டிமாலஜின்னு ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி அப்ளை ஆகும், அதை எப்படி சொல்லியிருக்கிறார்கள், இதை பற்றி மகாபாரதத்தில் ஒரு பெரிய ஒரு சர்க்கமே உங்களுக்கு வரும். ஒரு
எட்டிமாலஜி வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ யுகா அப்படிங்கிறதுக்கு எட்டிமாலஜி அப்படின்னா அர்த்தம், அதோட அர்த்தம் இரட்டை. இங்கே இரட்டை வருது, வரல. அதனால் அன்றைக்கு மனு வந்தது யுகம்னு சொல்ல முடியாது. அதை இன்னைக்கு கதையில் சினிமாவில் வேணால் அப்படி ஏதோ சொல்லியிருக்கலாம். பட் அந்த இடத்த அது அப்ளை ஆகுமா ஆகாதான்னா அந்த வார்த்தை அங்கே அப்ளை ஆகாது. அது ஒரு கால மாற்றம். மறுபடியும் அப்போ வந்து எனக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் மனித குலம் வந்து மறுபடியும் வருது, உண்டாருது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஓகே, எங்களோட இருந்து வந்து இந்த யுகங்கள் பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். சயின்டிஃபிக்காகவும் ப்ளஸ் வேதிக் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்துருந்தீங்க. ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களாக இருந்துச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.